தம்பி வணக்கம் 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 ஆமா வணக்கம் தம்பி யாருக்கு சபையை பார்த்தாயா பார்த்து எப்படி திருவாகிய மகாலட்சுமி புரித சபை ஓ திருவாகிய மகாலட்சுமி புரித சபை ஆமா இந்த சபை முன்பதாகவே நான் வந்திருக்கிறேன் நான் யாரு எந்த நாட்டை சேர்ந்தவன் என்னுடைய பேர் என்ன ஊர் என்ன அப்படி என்பது எனக்கு தெரியுமா சுவாமி ஐயா எனக்கு தெரிந்த பாதி யாருக்கு தெரிய வேண்டும் நீங்களே சொல்ல வேண்டும் அப்படியா ஆமா சொல்ல முடியா இந்த மத்திய நேரத்தில் சங்கத்தோடு ராஜ பரிபாலனை செய்து வரக்கூடிய என்னுடைய பேரு வந்து வெள்ளாட மன்னன் ஓ வெள்ளாட மன்னன் வெள்ளாட மன்னன் இருந்தாலும் நான் வரும்போது எப்படி இருக்க வேண்டும் எப்படி அந்த சிறுகள் மாடி எப்படி இருக்க வேண்டும் எப்படி எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க தக 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 சொல்லிக்க வேண்டும் ஆமாங்க அம்புட்டு தங்கம் அப்படி இருந்தாலும் மற்ற விஷயம் இந்த மத்திய தேசத்தில் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எப்படி இந்த மத்திய தேசத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் நேரத்திலே 12 வருஷத்துக்கு மழை இல்லாமல் போய்விட்டது அப்படி வரிசையா இருந்தது ஆமா இப்போ இந்த மத்திய தேசத்துல எப்படி இருக்க வேண்டும் எப்படி சொல்ல முடியா மாதத்திற்கு 3 மலையாக
சேமத்தோடு இருக்கார்களா? ஆமா. ஏதாவது மனமும் மாறி மழை பெய்து நல்ல முறை இருக்கிறது. யாதும் குறை கிடையாது. அது மட்டுமா அந்த கற்பூடாமா கற்புடமங்கு எல்லாம் கல்ல ஆனால கணவர் அருகம்புல்ல ஆனால புருஷன் கணவனையே கண்கண்ட தெய்வம் என்று பாவித்து வருகிறாளா? ஆமாங்க. ஏதாவது தவறு செய்தீர்களா? ஐயோ அப்படிதாங்க இருக்காங்க. எப்படி? கணவனே கண்கண்ட தெய்வமாக நாட்டு மக்கள் எல்லாமே அப்படிதாங்க இருக்காங்க. அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமா. யாதொன்று குறையும் கிடையாது. இந்த நாட்டிலே ஆலயத்திலே 3 வேளை தவறாமல் பூஜை நடக்கிறதா? ஓஹோ, யாதொன்று குறை கிடையாது. அது மட்டும் இல்ல, கீரியும் சர்ப்பமும் இந்த நாட்டில ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டு வருகிறதா? ஆமாங்க. ஏதாவது சண்டை சச்சரவு நடக்கிறதா? ஐயோ, கீரியும் பாம்பு ஒரே கிணத்துல பால் குடிக்குதுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. யாதொன்று கிடையாது. ஒரே கிடையாது. விளாடராஜன் வந்தா மழை வந்துரும் போலுங்க. ஆமா, பின்ன வரப்போது இப்ப மாலை முட்டி நிக்கிறியா? இதெல்லாம் எப்படி தெரியுமா? எப்படி? 12 வருஷத்துக்கு மழை இல்லாமல் காரணத்தால் வரிசையா இருந்தது நாடு. ஆமா. ஆனா இப்போ ஏன் சேமத்தோடு இருக்கிறது? ஆகாய கந்தர் சொல்லக்கூடிய 5 பேர்கள் வந்தார்கள். ஆமா. அவங்க வந்த உடனே இந்த நாட்டிலே சேமத்தோடு இருக்கிறது, பச்சை இருக்கிறது. ஆமாங்க. காய்க்காத மரம் காய்க்குது, பூக்காத மரம் பூக்கிறது. ஆமா. இந்த கேள்வி இல்லாத பிள்ளைகளை கேள்வி கொடுக்குது. கேள்வி இல்லாத அப்படியா? இல்லைங்க இல்லைங்க. காய்க்காத மரம் காய்க்கிறது. ஆமா. பூக்காத மரம் பூக்கிறது. மீனெல்லாம் துள்ளி விளையாடுகிறது. ஆமா. மச்சன் என்றால் என்ன? மீன். மீன் எல்லாம் துள்ளி விளையாடுகிறது. இந்த நாட்டிலே யாதொன்று குறை இல்லை இல்லையா? இருந்தாலும் இந்த நாட்டிலே கொஞ்ச நேரம் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். யார் அப்பயமா அப்பயம் இந்த மக்களே குடிமக்களே, அபயம் 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 இடத்தில் ஓடி வருகிறார்கள். என்ன குறை உங்களுக்கு? இது நம்ம நாட்டிலே ஆமா மாடு மேய்த்து கொண்டு இருக்கும் போது எவ்வளவு திருக்கர்த்தனம் ஆமா ஓடி வந்து மாட்டு எல்லாத்தையும் பசு மாடு எல்லாத்தையும் ஓடி போயிட்டாங்க. அப்படியா? ஆமா. அதனால அடிக்காத அடித்து உதைத்து ஆமா உங்களெல்லாம் சித்திரவதை செய்திருக்கிறான். ஆமா. அதனால பயந்து ஓடி வந்திருக்கிறாங்க. ஆமாங்க. குடிமக்களே, ஆமா, அதை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அந்த பசு மந்தையால் நான் திருப்பி கொண்டு வருகிறேன். அப்படியேற்பட்ட ஆணவம் கொண்டவரை நான் பார்க்கிறேன். நீ பயப்படாத. சரிங்க. அப்படியேப்பட்டது இப்ப நான் பார்த்து கொண்டு வருகிறேன்.
ஐயா அதாவது உன்னுடைய எதிரி பசுமந்திரை சாய்க்கிறான். ஆமா, நீ தனியா போற. சேனைகளை அழைத்துக்கொண்டு நானும் ஒன்றாக தான் போகிறேன். சேனைகளை அழைத்துக்கொண்டு அதாவது நம்ம மடப்பள்ளியில் பலாயனர் கேட்டியா? ஆமா, அவனை உனக்கு துணையா கூட்டிட்டு போ. துணையா? அங்க நம்ம சேனைக்கெல்லாம் சமையல் ஆக்கியும் போடுவான். சமயத்துல சண்டையும் செய்வான், சமையலும் செய்வான். அவன் எப்படி அவன் என்ன ஆளு? அவன் கூட வந்தவன் சண்டை செய்வானா? எங்க போய் சொன்னா சரியாதான் இருக்கும். ஆனா இத்தனை பேர் போறோம், சாப்பாடு நம்ம என்ன பண்ண முடியும்? ஓஹோ, சாப்பாடு செய்து வேணும். துணியா இருக்கும், சாப்பாடு செஞ்சு போடுவான்ற. ஆமா, அதனால துணையா கூட்டிட்டு போ. அப்படியா? ஆமா, ஒரு மடப்பள்ளியில இருக்கிற அப்படியா? ஆமா, அப்ப கூட மடப்பள்ளி பலாயன் இப்படியாக விளாமன்னன் பலாகை அழைக்க பலாகை எதிர்ப்பார். நமஸ்காரம், சந்தோஷமா இருக்குது மகாராஜா. ஆமா, நல்லதானா இந்த ஆட்டம்? இந்த நான் யாரோ நல்லாதான் இருக்குது. இரிப்புல மூஞ்சன விட்டுக்கினே பார்த்து எப்படி திருவாய மகாலட்சுமி
அங்க போவாத ஒரு படியில குத்துவாங்க அங்க போனா உனக்குதான் ஓஹோ சமய பார்த்தாயா அரங்க பேசுறதே எங்க பெரிய மாமியா அவன் அடிக்கிறதுல தப்பு இல்ல சமய பார்த்தாயா பார்த்து எப்படி திருவாகிய மகாலட்சுமி புதுசை தேவர்கள் கொடினால் தெய்வச்சவை ஆமா சிரிக்காத ஜெயிப்பாயா தேவர்கள் கொடினால் தெய்வச்சவை தெய்வச்சவை ராஜாதி ராஜராஜன் கொடினால் ராஜசபை தெய்வச்சவை சமய பார்த்தாயா ஆமா சிரிக்காத பசங்களா இருக்கு அப்ப காலேஜ் போகணும் எதுக்கு சிரிக்காதீங்க பாப்பா பயந்துச்சு எதப்பா இச்சபையாகப்பட்டது ஆமா கருங்கடலை போல கட்டுப்பாடு கட்டுப்பாடு செங்கடலை போல சிறப்பு செருப்புடா உனக்கு சிறப்பு மண்ணு மேல வந்து அடிக்கிறாங்க மண்ணு மேல வந்து அடிக்கிறாங்க அக்கா அடிக்கிறாங்க நாலு போல யாரும் போடா உள்ள போடா வாடா சொல்றான் எங்க அண்ணனை ஒரு அடி கீழே அடிச்சு செருப்பாடு. அரவை கடலை போல அடக்கம் ஆமா செங்கடலை போல சிறப்பு சிறப்பு என்ன காட்டுறோம் நான் ஒண்ணு காட்டலங்க ஐயா சாமி அப்பா சாமி அதாவது இப்பேற்பட்ட சபாச்சபையில ஆமா நான் தோற்றமானேனே ஆஹா. நான் யாரு யாரு? நான் இப்பேற்பட்ட சீமா ஆமா. எனக்கு வீரனக்கா ஓஹோ. தெரியுமாடா நானே அடிச்சேன் ஏன் நீ அடிக்கிற சொன்னாலும் அடிக்கிறான் சொல்லதான் அடிக்கிறான் அடிக்கிறா அடிக்கிறா தேவலக்கா ஆஹா மகாராஜா ஏன் தெரியல போயாதி யாருக்கு தெரிய வேண்டும் தெரிய வேண்டாம். நீ சுடுவத சுத்தமான அவன் கல்ல வச்சிருக்கான் இப்ப பாரு அவன ரெண்டா போன்லுவா யார் பத்தாங்க இது முன்னாடியே சொல்றது இல்ல என்கிட்ட அப்ப இருந்த வச்சிருப்பில்ல எவ்வளவு அடி வாங்குறேன் எதுல இருந்து வரீங்களா யாரே மாட்டே உன்னை பார்த்தா போல இருக்குது சத்தியமா சொல்றேன் அவன் மூஞ்சி போட்டோ புடிச்சு எத்தனை பேர் பாத்ரூம் பார்த்தா மாட்டினா ஒரு குழுப்பி வராது எத்தனை பேர் உனக்கு
அவன் யாரு ஆஹா. எப்பேற்பட்டவன் ஆமா. ஏய் ஓ. மடப்பள்ளி என்ன பள்ளி? மடப்பள்ளி மணப்பள்ளி. தெரியுமா மடப்பள்ளி தெரியுமே. எங்க இருக்குது வேலூர்ல. எங்க வேலூர்ல. வேலை வேலை என் ஃப்ரெண்டுல. வேலை வேலை நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அப்பனுக்கு போன எவனும் கால் அடிக்க மாட்டான். ஒரு அப்பனுக்கு பாத்துவா எவனும் கால் அடிக்க மாட்டான். ஆமா. அப்பா அடிக்க மாட்டான் கால்ல தெரியும் உங்க அம்மா ஊர் மேய்ச்சி என்ன? சாப்பாடு ஆமா. என்னடா சிரிக்கிறா என்னங்க? டேய் மடப்பள்ளி எஜமான் ஆமா. மடப்பள்ளியில மாசமாக இருக்க முடியாது எடி நீ பேசி ஸ்பீக்கர் அடிக்க. டேய் ஓ. மடப்பள்ளியில வாசம் செய்த பிரமணியானே ஆமா. மடப்பள்ளி எஜமான் ஆஹா. வீர ஆஹா. வீர வீர. பலாய ஏய் பலாய பலாய அண்ணன் வீட்டுல தேர்த்தாங்க. அண்ணன் வீட்டுல நல்லா சாப்பாடு 2 நாளா சாப்பாடு. காலைல 12 இட்லி தின்றேன் நீ. நான் ஒரு 18 இட்லி தின்னேன். நைட்டு பிரியாணி எல்லாமே சாப்பிட்டோம். உன் வாயில மட்டும் பின்ன பீக்கல் அடிக்குது. டேய் மடப்பள்ளி எஜமான் ஆமா. டேய் ஓ. நான் பலாய் என்று உரைத்தாரே ஆஹா. டேய் ஆஹா. எனக்கு மற்றொரு வீரம் உண்டு என்னதுங்க? என்னுடைய மற்றொரு வீரம் சொன்னா ஆஹா. நீங்க மூத்தர தொர்ற 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 என்னது? என்ன பேரு? என்ன பேரா ஆ. டேய் ஓ. நான் பலாயம் என்பது மட்டும்தான் உனக்கு தெரியும் ஆமா. மற்றொரு வீரர் நான் உரைக்கின்றேன் ஆஹா. நான் யாருக்கும் சொல்ல கூடாது சொல்ல மாட்டேன். வெளிக்கிட்டா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்ல மாட்டேன். எங்க அம்மா உங்களுக்கு சத்தியம் பண்றா டேய் தெரியுமா விளக்கமறிந்தாயா யாரு? நான் யாத்திரைமா யாரு? பெருமாளாடி போவாங்க எந்த பீமன் கேக்குறான் அது மூணு ஆடு மேய்க்கிறான் அந்த பீமனா அவன் கிடையாது நான் இப்பேற்பட்ட பீமன் தெரியுமா எப்படி? ஏய் ஓ. ஆதி முதல் காலத்துல பேசணுங்க அவ்வளவுதான் ஆதி முதல் காலத்துல இந்த உலகத்துல லட்சணங்கள் லட்சியம் கிடையாது ஆமா. எங்க? எங்க? இந்த உலகத்துல கிடையாது. துர்வாசன சாபத்தாலே ஆமா. உலகமே இருள்மயமாகி விட்டது நேராக ஆமா. தேவர் மூவர் எவற்ற பேர்களும் ஆஹா. 33 கோடி தேவர்கள் தேவர்கள். 42 ரிஷ்வத்தர்கள் ஆமா. வசிஷ்டர் வாணர் கிண்ணர் கிம்புடர் அஷ்டதிக்கு வாழர்கள் சித்திய வித்யாதரர் ஆஹா. அனைவரும் நாராயணனிடத்திலே முறையிட்டார்கள் ஆமாங்க. உலகம் இருள் சூழ்ந்திருக்கிறது ஆ. இதற்கு என்ன செய்யலாம் ஆமா. அப்படி என்று கேட்க நாராயணன் உரைத்தார் ஆ. பார்க்கடலில் கடிதது உண்டானார் ஆமா. மகாலட்சுமி பார்க்கடலில் ஒளிந்து கொண்டிருக்கின்றார் ஆமா. லட்சுமி கடாட்சியம் தோன்று சன உலகத்துல ஆஹா. ஒளிமய பிறக்கான் ஓஹோ. அப்படின்னு உரைத்தார் சரி. இந்த வார்த்தையை கேட்டு ஆஹா. தேவர்கள் ஒரு குலமம் ஒரு குலமம். அசுரர்கள் ஒரு குலமம் ஆஹா. திரு பார்க்கடலில் கடிறாங்க ஆமா. எப்படி கடிறாங்க எப்படி? ஏய் ஓ. எப்படி கடிறாங்க எப்படி? பார்க்கடல் எப்படி கடிறாங்க எப்படி? மந்திரகிரி மலைய மத்தாகவும் மத்தாயோ. வாசுகிங்கிற பாம்ப தறி கயிறாகவும் ஆதிசேஷன இசை கயிறாகவும் ஆஹா. சஞ்சரன ஒரு அண்டமாகவும் ஆமா. திரு பார்க்கடலை சாந்தியாக வைத்து கடிறாங்க ஆமா. யாராரு யாருங்க? தேவர்கள் ஒரு புறமும் ஒரு புறமும். அசுரர்கள் ஒரு புறமும் ஆமா. கடிகின்ற போது ஆஹா. முதலாகவே ஆ. அழகழகு காத்திருந்தது. ஓ, அழகா இருக்கு. அழகா இருக்கு. அழகா இருக்கு. அழகழ விஷம் பிறந்தது. பிறந்தது. அந்த ஆதிசேஷனாகப்பட்டவர் ஆஹா. தன் சக்தியை தாங்க முடியவர்களுக்கு ஆமா. விஷத்தை கக்கி விட்டது ஆஹா. விஷத்தை கக்கினுடனே ஆ. முக்கர்த்தாக்கள் பகிர்ந்து எடுத்தார்கள் ஆமா. மறுமுறை எடுத்தார்கள் ஆஹா. அதுல 7 பெண்கள் தோன்றினார்கள் ஓ, 7 பெண்கள். ஆ. சரிங்க. யாராரு யாரு? மகாலட்சுமி மகாலட்சுமி. மண்டோதரி ஆமா. தாரை தாரை. அகிலகை அகிலகை. இந்திராணி ரதிதேவி போன்ற 7 பெண்கள் தோன்றினார்கள் ஆஹா. இந்த தேவர்கள் பிறந்த அன்றே அன்று. காந்திரவ திருமணம் செய்து கொண்டார்கள் ஆஹா. பிறக்கும் போதுமே 16 பருவமங்கைய பிறந்தார்கள் ஆமா. காந்திரவ திருமணம் செய்து கொண்டார்கள் ஆஹா. மறுமுறை எடுத்தார்கள் ஆ. 32 விருதுகள் அப்படியே 32 விருதுகள். 32 விருதுகள் பிறந்தது ஆமா. என்னது என்னதுங்க? காமதேனு காமதேனு. கல்பக ரட்சகம் ஆமா. ஐவரதம் ஆ. புண்டரீகம் ஆ. வெள்ளை யானை வருகிற வஜ்ராயுதம் போன்ற
மட்டும் போல எப்படி 32 விருதுகள் பிறந்தது தேவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் மறுமுறை அடைந்தார்கள் மறுமுறை அடைகின்ற போது 16 செல்வத்துடன் 16 செல்வத்துடன் சந்திரன் பிறந்தார். சந்திரனுக்கு புதன் பிறந்தார், புதனுக்கு புதன் பிறந்தார், புதனுக்கு யாதி பிறந்தார், யாதிக்கு நகுலன் பிறந்தார். நகுஷ மகாராஜனுடைய குலத்தலை அவதரித்த 34வது தலைவரில என் தந்தையாக இருக்கும்படியான முக்கர்த்தாக்கள் எப்படி அதை போல பிறந்தாங்க? யாராரு? திருதராஷ்டிர மகாராஜன், 2வது பாண்டு மகாராஜன், 3வது விதுர மகாராஜன் பிறந்தார்கள். இப்படி பிறக்கின்ற காலத்துல முந்தி முதலாகவே திருதராஷ்டிர மகாராஜன் காந்தாரிய மணந்து 100 தராதலைகள் பெற்றெடுத்தார். 100 பேர் ஆண் பிள்ளை, 1 பெண் பிள்ளை, 101 பிள்ளை பெற்றெடுத்தார். பாண்டு மகாராஜன் குந்தி மாத்ராதேவியை மணந்து 5 ராஜாக்களை பெற்றெடுத்தார். என் சிறிய தந்தையாக இருக்கும்படியான விதுர மகாராஜனுக்கு விவாகமே கிடையாது, கல்யாணமே கிடையாது. ஆமா, இப்படி நாங்க இரு தந்த பிள்ளைகளும் யாராரு இரு தந்தா? திருதராஷ்டிர மகாராஜன் திருதராஷ்டிர மக்கள் 100 பேர்கள், பாண்டு மக்கள் 5 ராஜாக்கள். இப்படி 105 பிள்ளைகள் பாடசாலையில பாடம் படித்துக் கொண்டிருந்தோம். இருக்கிற காலத்துல எத்தனை போட்டி வைத்தாலும் சரி, குதிரை ஏற்றம், நெல்லி ஏற்றம், யானை ஏற்றம், எத்தனை போட்டி வைத்தாலும் சரி, அத்தனை இந்த மதகரி பீமனே ஜெயிப்பேன், மதகரி பீமனே ஜெயிப்பேன். ஆனா இப்ப சொன்னேனே, இந்த குந்தி மாத்ரா தேவிக்கு குந்தாமா 3 மக்கள் பெற்றெடுத்தாங்க. யாராரு? தர்மபுத்திர மகாராஜன், பீமன், அர்ஜுனன், முக்கத்தக்களின் தந்தை மாதிரி படையோ. அதே போல 3 பிள்ளை பிறந்தோம். நீங்க 3 பேர். அந்த தர்மருக்கு நேர்களையும் மதபீம சேன நானு. அதே செய்யல என் மதம் ஈமஜான சிலைய நாங்க என்ன பாக்கலையா? எத்தனை அல்லா கோயில நாங்க வேற அப்படிக்கு தர்மருக்கு நேரலையும் மதம் என்று உரைத்தேனே. உரைக்கின்ற காலத்துல நாங்கள் 5 ராஜாக்கள் அவங்களும் ஒரே பாடசாலையில படித்தோமா? படித்துக் கொண்டிருக்கின்ற போது நயவஞ்சகம் பிடித்த பெரிய பப்புள்ள துரியோதனன் எங்களை 1 கோடி சூது மார்க்கம் செய்தான். ஒன்றல்ல, 2 அல்ல, 1 கோடி சூது மார்க்கம் செய்தான். என்ன செய்தான்? நடக்கிற வழிதனிலே நச்சமுள்ள நாட்டி வைத்தான். ஏன் இந்த 5 ராஜாக்கள் இந்த பீமன் சாக வேண்டும், பீமன் சாக வேண்டாம். பீமன் ஒருவன் இறந்தான், மற்றவர்கள் 4 தனக்கு தானாகவே இறந்து விடுவார்கள். அப்படி என்று அந்த நடக்கிற வழிதனிலே நச்சமுள்ள நாட்டான் குளிக்கின்ற குளிதனிலே கூர்வ சீராட்டினான். கண்ணு மலை அடிப்பா. எப்படி வரேன்? படுக்கின்ற பாய்தலிலே பாம்புகளை விட்டான் பாதகதுரியன். இது மட்டும் கிடையாதுடா, இன்னும் என்ன சொல்லிறான்? உண்ணுகிற சாதத்துல விஷத்தை கலக்கிறான். துரியோதனன் பீமன் சாவறதுக்காக. ஏன் பீமா நீ எல்லா போட்டியிலும் ஜெயிக்கிறியா? கவனிக்கல.
டேய் வாடா வாடா ஏய் பாதகன் நான் ஏய் சாப்பாட்டுல விஷம் வச்சான் இப்ப வெட்டி வரணும் இப்ப வெட்டி குடிக்கணும் மேல அடிப்பா இந்த பீமனாகப்பட்டவன் எல்லா போட்டிலும் ஜெயிக்கிறியா டேய் பீமா அடே பீமா பீமா சாப்பாட்டு ராமா ராமா வாடா சாப்பிடலாம் அடே பீமா வாடா சாப்பாடு ராமா எப்படி ஏறு அதுக்கு அடே பீமா யார பாத்து பீமா கூப்பிடலாமா 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 ஏய் சாப்பாட்டு ராமா வாடா சாப்பாட்டுல பண்ணி போடலாம் வாடா போடலாம் வச்சுக்கலாமா யார் இட்லி மிச்சம் பண்றாங்களா சாப்பாடுல போட்டு வச்சுக்கலாமா 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 காலையில வச்சுக்கலாம் டேய் சாப்பாடு இவன் எதிரையும் நம்ம தோற்க கூடாது அப்படி என்று இவன் விஷம் நல்கிச்சுக்கிறானே வாடா பார்க்கலாம் சாப்பிட்டு விஷம் சாப்பிட்டேன் சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு உண்டு நான் சாப்பிட்ட மயக்கத்துல நான் கீழே விழுந்து விட்டு மதி மயங்கும் மயக்கத்துல இருக்கிறேன் உடனே என்ன செய்தான் விஷங்கலக்கிற சாதத்தை அறிந்து பீமன் இறந்து விட்டான் அப்படி என்று காட்டுக்கொடிகளை பிடிக்க வந்து என் கை கால்களை கட்டி கடலிலே போட்டு விட்டான் கடலிலே போட்டான் கடலிலே போட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய விஷப்பாம்பெல்லாம் என்னை ஒவ்வொன்றாக கடித்துக் கொண்டிருக்கிறது அந்த பாம்பு கடிக்க என் உடம்புல இருக்கிற விஷமாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகுது கொஞ்சம் கொஞ்சமா என் மயக்கம் தெளிகிறது உடனே அந்த பாம்புகள் பார்த்தது அந்த ராஜநாகத்துக்கிட்ட முறையிட்டது ஆனால் ஆதிசேஷனே யாரோ ஒருவன் நரமானிடம் தெரியவில்லை யாரு நரமானிடன் மயக்கத்தில் இருந்தான் அந்த சமுத்திரத்துல நாங்க விஷமுள்ள பாம்பெல்லாம் கடிக்க கையாடுறா கண்ண சிமிட்றா காலாடுறா வளைக்கிறா ஆபரேஷன் பண்ணி நான் எப்பவே அப்படியாகட்ட அதிசயத்தை கொண்டு வாங்கடா அப்படி என்று நாகலோகம் கொண்டு போக நாகலோகத்துல அதிசயனாகப்பட்டவர் ஞானத்துல அறிந்தார் ஞானத்துல அறிந்தார் துரியோதனன் விஷம் வச்சு சாப்பாட்டுல உன்னை கடல்ல தூக்கி போட்டான் உடனே ஆனா உனக்கு விஷம் பாம்பெல்லாம் கடித்தது உனக்கு மயக்கமே இருக்கிற என் இடத்துல நாக அமிர்தம் இருக்கிறது இந்த நாக அமிர்தத்தை குடித்தது உண்டானா மயக்கம் தெளிந்து விடும் அப்படின்னு உரைத்தார் உடனே நச்சுதேன் ஒரு குடம் குடித்தேன் ஒரு குடம் குடித்த உடனே இன்னும் இருக்க குடிக்கணும் போல இருக்குது ஒரு குடம் அமிர்தம் குடித்தா 10,000 யானை பலம் வந்துடும் கண்டிப்பா எவ்வளவு 10,000 யானை பலம் ஒரு குடம் குடித்தால் ஆமா இதை போலவே நான் 12 அமிர்தம் குடித்தேன் 12 குடம் குடித்தேன் 12 குடம் அமிர்தத்தை குடிக்கிட்ட போது டேய் எனக்கு அப்ப எவ்வளவு வயசு தெரியுமா 8 வயசு 8 வயது எனக்கு ஆமா ஏய் 12 அமிர்த கலத்தை குடித்த உடனே எனக்கு 16,000 யானை பலம் வந்துச்சு ஏய் 16,000 யானை பலம் பறித்த உடனே என்ன துரியோதனை தூக்கி போட்டுக்கிறான் ஏன் தூக்கி போட்டான் அவனுக்கு இருப்பது துரியோதனை இருக்கிற 16,000 கஜேந்திர யானை பலம் எனக்கு 10,000 யானை பலம் இருக்குது இவன் என்ன பண்ணிக்கிறான் எனக்கு என்ன இவன் தானே நம்மள சாவடிக்க போறான் அந்த நாகலோகத்தில் இருக்கபடியான ஆதிசேஷனாகப்பட்டவர் இந்த நாகலோகத்துக்கு வந்து அடையாளம் என் பெண்ணாக என் மகளாக இருக்கபடியான உளிபிம்பர நாகக்கண்ணி இருக்கிறார் இதை திருமணம் செய்து கொள்ள அப்படின்னு உரைத்தார் நான் பார்த்தேன் நான் இருப்பது முரட்டாளு எப்படி உன் பெண் உலகளகியாக இருக்கிற நாகக்கண்ணி இவ எனக்கு சரியாகாது எப்பயாவது ஒரு காலம் என் தம்பி ஆனாழகன் அர்ஜுனன் இருக்கின்றார் அவனுக்கு தான் அந்த பொண்ணு பிறத்தான் அதை விட்டு வந்தேன் இரண்டாவது ஆகவே இங்கிருந்து செல்வதற்கு யாராக அடையாளம் இருக்க வேண்டும் என்று
மார்க்கண்ட புராணத்துல யம தர்மனாகப்பட்ட மார்க்கண்டத்துல பாசத்தை போடும் போது யமனை சிவபெருமான் எட்டி உதைத்தாராம். உதைக்கின்ற காலத்துல யமன் கரத்தில் இருந்த கதையாகப்பட்டது நாகலோகம் போய் விழுந்ததா. அந்த கதையாகப்பட்டது சத்துரு கதாதிரி. எப்படி சத்துரு காதிரி கதையாகப்பட்டது 7.5 டன் வெயிட். எவ்வளவு 7.5 டன் வெயிட். அந்த கதையாகப்பட்டத பரிசாக கொடுத்தாங்க. இது இல்ல கதை, இதுக்கு வேற இருக்குது. அதையும் பெற்றுக்கொண்டு நான் அஸ்னாபுரம் வந்தேன், உயிர் பிழைத்தேன். இப்படி பிழைத்து விட்டார்களே, இவங்களுக்கு தான் எப்படி அஸ்னாபுரம் சிற்றரசு பட்டம் கிடைக்கும் அப்படி என்று என்ன நினைத்து தெரியுமா? அரக்கு மாளிகை கட்டி அரக்கு மாளிகை தீ வைத்து குளித்தான். அதிலையும் நான் ஆண்டவருடைய கிருபையால அதிலையும் உயிர் பிழைத்தேன். அதிலையும் பிழைத்தேன். அதன் பிறகு அரக்கு மாளிகையில் நின்று சூரங்க வழியாக 13 கிலோமீட்டர் இடபவனம் தாண்டேன். இடபவனம் சார்ந்து அங்க இடுமன் தங்கையாக இருக்க முடியாது. இடுமனை கொன்று மும்மூலை கண்ணி என்ற கமலக்கண்ணியை திருமணம் செய்து ஆனான ஆண்டவன் கடார் கஜனை பெற்றெடுத்தேன். அவன் கடார் கஜனை பெற்றெடுத்து அதன் பிறகு அதாவது 300 சென்று பக்காசுரனை கொன்றேன். பக்காசுரனை கொன்று பாஞ்சாலபுரம் சார்ந்து வளையாத வில்வளைத்து என் தம்பி அர்ஜுனா ஐவராஜனுக்கு பத்தினி பாஞ்சாலி திருமணம் செய்தோம். அதன் பிறகு அஸ்னாபுரம் நாடு கொடுக்க மறுத்தார்கள், காட்டை கொடுத்தார்கள். காட்டை நாட்டாக்கி இந்திரபிரஸ்தம் பேர் சுட்டி இந்திரபிரஸ்தை ஆண்டு கொண்டோம். இந்திரபிரஸ்தை ஆண்டு கொண்டு இருக்கிற போது அவரை ராஜாக்கள் வந்தார்கள். வருகின்ற போது துரியோதனாகப்பட்டவன் தலை நிமிர்ந்து வணங்க முடிச்சாங்க. உயர்ந்த வாசப்படி தாழ்ந்த வாசப்படியாக தண்ணியாகப்பட்டது கோலமாகப்பட்டது தடாகமாகவும் நாங்கள் பளிங்குத்தல செய்திருந்தோம். இவன் உயர்ந்த வாசப்படி தாழ்ந்த வாசப்படி நிமிர்ந்து வந்தான். அவன் சுழற்ற முடியாது தடுக்கி இது கீழே விழுந்தான். இது என் தேவி பாஞ்சாலி பார்த்து நகைக்க இது சூதுமார்க்காக வைத்து எங்களை விருதுக்கு வரவழைத்து விருதம் செய்தான். என்ன செய்தான்? பந்தித்தார பாடையாடி சாதி நாட்டை பறித்தான். சூதினால சொக்கட்ட நாடி எங்க சொந்த நாட்டை பறித்தான். நாடு நகர நவரத்தின இருந்த வண்டு வண்டான முட்டு வரவோடு ரதக ஜெகத்ரோக பதாதி சலவத்தை யானை என்ன செய்தான்? பாடையாடி பாண்டவாளை வந்து ஓடி அபகரித்து தேவையாக இறக்கமடைய மத்திய பாஞ்சாலிய ஜெய்கொண்டு மேல 60 மேடையில வைத்து வஸ்திராபரணம் செய்தான். குறுக்கு பேசாத. வஸ்திராபரணம் செய்தான். இதயம் பொறுத்து கொண்டு ராஜாவுக்கு நாடு வேண்டுமானால் 12 வருட வனவாசம் ஓராண்டு அக்காத வாசம் கழித்து வந்தது உண்டானா பங்குள்ள பிரகாரம் பாதி தருகிறேன் என்று கல்யாணம் நினைத்தான். இதன் பிரகாரம் 12 தொலைத்தோம். 12 தொலைத்தோம். 13 ஓராண்டு கழிப்பதற்காகவே நாங்க விளையாட தேசத்துல வந்து சேர்ந்தோம். விளையாட தேசத்துல வந்து தவமியாருடைய மாமனுடைய வார்த்தையை கேட்டு விளையாட தேசத்துல வந்து உருவத்தை மாற்றி உருவத்தை மாற்றி ஐவராஜா ஆகாயகந்தவர் ஐவர் என்று பேர் வைத்து தர்மநந்தரன் கெங்குப்பட்டியராகவும் இந்த மதபி பசியனாகப்பட்டவர் மடப்பள்ளி எஜமான் சமையல்கார வேலை பலாயனாகவும் என் தம்பி அர்ஜுனனாகப்பட்டவன் பேடியாகவும் இன்னும் நகுல சகாதியவர் தாமக்கிறது தந்திரப்பாளராக இருக்கிறார்கள். என் தேவி பத்தினி பாஞ்சாலி பணிமாதாகவும் விரதசாரணி ஜெயவிரந்தி பூமாலக்காரி வண்ணமகன் 5 நாமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஓராண்டு கழிப்பதற்காக. ஆனா நான் எத்தனை பேரை கொண்டேன்? எத்தனை பேரு? இந்த உலகத்துல இருப்பவங்க 7 பேர் சரி பலம் அடைச்சவங்க. இந்த 7 பேர்ல ஒருவன் கையில எவன் சாகுறானோ அவன் கையில தான் மீதி 6 பேரும் சாகணும். அப்படி என்று டேய் நான் யாரை கொன்றேன்? காட்டுமானா யாரை கொண்டேன்? இடும்பன் பக்காசுரன். இடுல்ல சராசந்தன் மணிமாலன் கிஷகன். டேய் மணிமாலன் நேற்றைய தினத்துல இன்னும் ஒருவர் இருக்கிறான். வெள்ளக்கல் மண்டபத்திலே என் மனைவியை பெண்டாள வந்தான். அன்னவளாகப்பட்டவளை பெண்டாள வருகின்ற போது இரவு 12 மணி அளவிலே அவனை அதான் வெள்ளக்கல் மண்டபத்துக்கு வரவழைத்து அவனை இரவு நான் உருவம் தீரதை அடித்து மாவு விளக்குமா பாத்துட்டியா? விளக்கு மாவு மாதிரி பிசைந்து வெள்ளக்கல் மண்டபத்திலே திரி வைத்து விட்டு வந்து விட்டேன்.
இறந்து விட்டு இன்னும் ஒருவன் துரியோதனன் இருக்கின்றான் 6 பேரை 5 பேரை முடிச்சிட்டான் துரியோதனை முடிச்சுட்டு 6 பேரு என்னோட 7 பேரு என் கையில் தான் மாலை வேண்டாம் ஆனால் இது கண்ணும் தெரியாமல் இருக்கின்றேன் பீமனாகப்பட்டவன் ஆத்திரத்தை கொடுத்திருக்கு இல்லைன்னா பொடி 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 வேண்டாம் ஏது காரணமா தெரியாது நம்ம மடப்பள்ளிக்கு தூதர்களை விடுத்து கெங்குப்பட்டியார இருக்கிற தர்மநந்தனை என்ன அண்ணன் என்னை வரவழைத்திருக்கிறார் அண்ணன் கெங்குப்பட்டியாரோ இருந்தால் தம்பி பலாயிரம் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்றான் அண்ணா அதனால ஐயரே இந்த விதத்துல உன் பாதத்துக்கு கோடான கோடி நமஸ்காரம். அழைத்து காரணம் யாரும் இல்ல அதாவது பசுமந்தை திருப்ப போகிறார். அதனால அவருக்கு பக்க துணையா பார்க்கணும். வேற எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. அப்படியா? துணைய போறதானே அண்ணன் நீங்க உரைத்தால் நீது நேர்மையோடு நீ உரைத்தா நான் தடுக்கவனா? நான் சென்று வருகிறேன். கூடு மன்னனா மடப்பள்ளி பலாய். ஓஹோ, அதாவது உனக்கு பக்கத்தனையா கூட்டு போ. ஏதோ உதவிக்கு இவனை இவனை கூட்டு போனோம். கூட வருகிறானே இவன் எதுக்கு ஆனவன்? இவன் எதுக்கு ஆனவன்னு கேக்குறேன். அவன் சமையல் சமைச்சு போடுவான். சமயத்துல சண்டையும் செய்வான். ஓஹோ, துணைக்கு கூட அப்படியா? ஆமா, துணைக்கு கூட்டு போன்ற. ஆமா, சரி வரட்டும். சும்மா வரட்டும். ஆளுகெல்லாம் கேட்டாங்க பசுமந்தையில வந்து கொண்டு இருக்கிறது. இந்த பசுமந்தை கொண்டு நாட்டுக்கு போக வேண்டாம். யார பொறுத்த அமைச்சான பசுமந்தியில திருப்பி கொண்டு போகிறாயே, நீ யார்? எதற்காக திருப்பி கொண்டு போகிறாய்? என்னுடைய பசு இது. என்னுடைய பசுகள் இதெல்லாம். இத்தனை நாளாக என்னுடைய பசுமந்தைகளை எல்லாம் என்னுடைய மாட்டை வச்சிருந்தது இல்லையா? இது புறம் இப்ப இவருடைய மாடா? ஆமா, இந்த மாடு என்னுடைய மாடு, இதை விட முடியாது. என்னுடைய விட்டுதான் ஆக வேண்டும். விடவில்லை என்றால் அமரி உங்களுக்கு சண்டை. ஆமா, இவன் என்ன பையன்? இவன் என்கிட்ட சண்டைக்கு வந்துருக்காடா. இப்ப சண்டை தானே? ஆமா, சண்டை. உன் பேர் என்ன சொன்னா? வெள்ளாட மன்னன். விளாட மன்னனா? உயிர் பிச்சை தர ஓடிப்போ. நானும் உன்னிடத்துல சரணாகதி அடைய வேண்டாம். ஏய், அட வாடா பையில என்னிடம் வந்து
கூட வந்துட்டு அவன் எனக்கு எதிரி அவனுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்குறான். நான் சண்டை போடுறேன், எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டான். சண்டையில யாருக்கு தெரியல. சூர்யா அப்படி எதிராளி கூட ஒரு பையன் வந்த போதும் அந்த பையன் செய்ய முடியாத உணவு இருக்கிறது. தேவாமிர்தம் மாதிரி இருக்கிறது. அவன் எதிரோடு வந்திருந்தாலும் நம்மளுக்கு உணவு கொடுக்கிறான், தாகத்துக்கு தண்ணி கொடுக்கிறான். அப்படி இருந்தாலும் இப்ப இந்த மான விடலாமா? இவனை அடிச்சு இவனை அடிவாத நம்ம அடிச்சு இவனை மடலோடு மடல் நிறுவடியாக தேர்காலில் கட்டுற மாதிரி. அதனால இப்ப அடிச்சு ஐயோ ஐயோன்றான். ஆனா நீங்க ஐயோ ஐயோ ஏதாவது உதவி புரிஞ்சு காப்பாத்தி கொண்டு வா. விளையாடமானா எனக்கு என்ன வேலை தெரியும்? அவங்க கடக்கறான் பொடி பையன்னு சொன்ன அப்படியே. ஏனா ஓடா என்றா நம்ம கடக்கல கொடுத்தாங்க. நம்ம தர்மத்தை காக்க வேண்டாம். ஏய் அட நம்ம ஐயோ ஏ பையா சூர்யா ஏதோ எதிராளி கூட ஒரு கரிசட்டி பையனை ஓட்டு பையன் வந்தான். அவன் செய்ய முடியாத உருவாடு தேவா வரதம் போல் இருந்தது. பரவாயில்ல, எதிராளி கூட வந்தால் நம்மளுக்கு உணவு கொடுக்கிறான் அப்படி என்று பெருமையோடு இருந்தேன். இப்ப இந்த விளையாட கட்டி இழுத்து போகும்போது அவன் ஓடி வந்து என்னுடைய ரதத்தை உடைத்து விட்டான். இவன் ரதத்தை உடைச்சிட்டான சும்மா இருக்கிறாள். எங்க ஆளு அட ஒரு ரதம் தலை உடனே அடிப்பான் போல் தெரிகிறது. நான் போக நேரம் தடியில என்னுடைய மனைவியாகப்பட்டவள் போகணும் மன்னா உனக்கு ஆபத்து நேரும். அங்க நம்ம மாடு போனாலும் போன போது அப்படின்னு எவ்வளவோ எனக்கு எடுத்து உரைச்சா. இந்த பாட்டிலாம் சொன்னாங்க நீ போவார கம்மியாச்சுன்னு. அவங்க பேச்சை எல்லாம் மீறி வந்த இவன் அடிப்பான் போல் தெரிகிறது. இவன் என்ன பையன்? இவன் எதுக்கான பையன்? நான் என்ன ஆளு? அந்த சாதம் கறி சமைக்கும்
நான் தான் கறி சமைக்கிற பையன். ஐயோ ஐயோ நிற்க முடியாத அடி ஆனது. ஐயோ ஐரே அடி ஐரே அடி ஐரே. நீ சொல்றதுக்காக நான் விட்டுக்கிறேன். ஐயா அவனை எட்ட இப்படி ஹீரோ ஹீரோ அவன் பரிசா வச்சு ஒரு 350 அடி கால் மேல அடிச்சிட்டான். சுய புத்திக்கு வந்தியா இல்ல சொல் புத்தியால வந்தியா? ஐயோ சொல் புத்தியா என் சுயபுத்திக்கு வந்திருந்தா இந்த கிளம்ப வந்திருக்காது. என் பொண்டாட்டி சொன்னா அவன் பேச்ச கேட்கல. என் நாட்டு மக்கள் எல்லாரும் சொன்னாங்க கேட்கல. இந்த ஆயா போகல போவாரா சாட்டா குடிச்சா அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் மீண்டு வந்து ஆதி ராத்திரில பசுமாடு திருட போனா கொஞ்சம் விடுவானா? அப்படியெல்லாம் படி வந்தேன். இதனால நான் என் சுயபுத்தியால வர கிடையாது. அதாவது நான் சொல் புத்தி காட்டு ஓடி வந்தேன். நான் அப்படி வந்து அவசர வரைக்கு போனால் நாட்டிலா பாதி வீட்டிலா பாதி அநேக பாதி பூச்சக்கர குளியில பாதி என்று பாதி பாதியாக உரைத்தார். அந்த வார்த்தை கேட்டு வந்தேன். இப்ப இவன் அடிக்கிற அவன் பாதி துரியோதனா சொந்த ஐயோ நான் வந்தது தவறு, நான் செய்தது தவறு. எனக்கு மாடு வேணாம் ஒண்ணு வேணாம். அந்த பூங்கனி வீட்டு கூட எனக்கு வேணாம். அந்த காய்கறி கடையில காணி விட்டு எனக்கு வேணாம். என் ஆளை விட்டா போது. இப்ப பஸ் ஒரு நாட்டு அரசன் அவனை விட்டு ஓடி போட்டு விட்டு வச்சா ஐயோ ஆளை விட்டா இவன் வேணாம். என் ஆளை தன்னை மாடு ஓட்டு வராரு. நீ தனியாக போக வேண்டுமானால் நீ நேராக எப்படி ஓடுற தெரியுமா? நீ ஓடுற ஓட்டா இந்த பொறங்கால உனக்கு போடகள் அடிக்கணும். அதானே திரும்பி பார்க்காத. இப்படியாக விழாமனாகப்பட்டவர் பசு கூட்டத்தை திருப்பி செல்ல அந்த நேரத்தில் இங்க யாருமே கிடையாது, ஆடவர் யாருமே கிடையாது என்று சுதற்கணையாகப்பட்டவர் சபை நாடு என்றார். மற்ற கதை விளங்கா